வணக்கம் மக்களே. கடைசியா வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. கடைசி டெஸ்ட் மேட்ச் ஒரு ரிவர்ட்டிங் சீரியஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி முதல் 3 டெஸ்ட் மேட்ச்லயே சீரியஸ் முடிஞ்சு போச்சு. பட் இங்கிலாந்து டிட் புட் அப் ஹானரபிள் ஃபைட். அதான் சொல்லணும், டு புல் ஒன் பேக் டு மேக் இட் 3-1. அதான் சொன்னேன், இங்கிலாந்து ஆன் பேப்பர் இஸ் நெவர் அ சைட் தட் கேன் பி ரிட்டன் ஆஃப். அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட அப்ரோச் இஸ் த ஒன் விச் ஹஸ் பின் காஸ்டிங் தெம் சீரீஸ் ஆஃப்டர் சீரீஸ், பர்டிகுலர்லி இன் ரெட் பால் கிரிக்கெட். தே காட் த ரைட் பேலன்ஸ் டு கோ. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் ஹஸ் நெவர் பீன் கன்வின்சிங் பிகாஸ் ஆஃப் their professionalism, because they were proven champions. That was a main difference that they're 3-1 ahead. இப்ப எல்லாம் பிசினஸ் எண்டுக்கு வந்துடுச்சு. கடைசி டெஸ்ட் மேட்ச், 5வது டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன்ட் உஸ்மான் கவாச்சா ஆஃப்டர் பிளேயிங் 88 டெஸ்ட் மேட்சஸ் ஃபார் ஆஸ்திரேலியா இஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஒரு செம கரியர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன், டாப் கிளாஸ் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள் கை. ஸோ ரொம்ப வருஷமா ஆஸ்திரேலியா காரிட்டு இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சையும் I had the privilege to watch when they played against us in Johannesburg in 2011. ஒரு யங் கவாஜா facing against Dale Steyn, Vernon Philander, Bonnie Mokel, Jack Callis. ஒரு செம்ம அட்டாக், டெஸ்டிங் கண்டிஷன்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. Superbly, he put his hand up. அங்கிருந்து there is no stopping for Usman Khawaja as a very good player of spin as well. We wish him every success in what he do post his retirement. He has really made himself, made his fans really proud the way what he has achieved for Australia in his long career. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இப்ப சிட்னில வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, see, let us be very honest here. Sport is sport, but business is also business. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 நாள்ல வந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுனால கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு ஏகப்பட்ட லாஸுங்க, ஏகப்பட்ட லாஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு. அதனால ஐம் ஷூர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் would have been given to take the grass off. சிட்னி எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ட்ரூ பேட்டிங் சர்ஃபேஸா இருக்கும். டே 4 டே 5 இந்த ரஃப் பேச்சஸ் கிரியேட் ஆகும். ஸ்பின்னர்ஸ் வந்து கேமுக்கு வருவாங்க. பட் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் பேட்டிங். ஓரளவுக்கு நீங்க செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் த பேட் விச் ஹஸ் டாமினேட்டட் த பால் இன் சிட்னி. இப்போ இந்த கடைசி 8 டெஸ்ட் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, 4 டிரா ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, the way it is turning out right now in test cricket. யாரும் வந்து இப்பெல்லாம் புஜாரா மாதிரி 275 பால் ஆடி அவனும் 100 அடிக்கிறது இல்ல. வந்து டப்பு டப்பு they finding ways to attack the bowlers in whatever way they can. அந்த மாதிரி they're taking the test match forward as far as batting is concerned. அப்படிங்கும் போது 4 டெஸ்ட் மேட்ச் இங்க டிரா ஆயிருக்கு அப்படின்னா you should understand what kind of surface normally Sydney provides. இப்ப பாருங்க, இந்த கடைசி 8 மேட்ச்ல அப்படின்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 401, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 309, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 290, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 278. அப்படிங்கும் போது ஒன்ஸ் யூ கெட் யுவர் ஐ இன், பேட்ஸ்மனா தப்பு பண்ணாலே ஒழிய இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு பிக் அப் விக்கெட்ஸ் ஹியர். தட்ஸ் பீன் த ட்ரெண்ட் இன் சிட்னி. நம்ம அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் பாக்குறோம். இந்தியாலாம் அங்க போகும்போதும் பாத்தீங்கன்னா சிட்னி அப்படின்னா நிறைய ரன் ஸ்கோரிங் வந்திருக்கே ஒழிய, சிட்னில வந்து இந்த மாதிரி 2 நாள் டெஸ்ட் மேட்ச் முடியறது 139 ஆல் அவுட், 144 ஆல் அவுட், பேட்லி டு கெட் இன்டு தோஸ் சிச்சுவேஷன்ஸ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 622 for 7 இந்தியா vs ஆஸ்திரேலியா in 2019. highest second inning score பாத்தீங்கன்னா 649 for 7 ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து 2018. நான் சொல்றதுல ரீசெண்ட் பாத்துக்கோங்க. highest third inning score பாத்தீங்கன்னா 400 all out இந்தியா vs ஆஸ்திரேலியா in 2012. highest fourth inning score பாத்தீங்கன்னா 334 for 5 இந்தியா vs ஆஸ்திரேலியா in 2021. ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா டாப் 5 ஹையஸ்ட் சேசஸ் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. 219 for 4 Australia vs England in 1980. 260 for 6 Australia vs New Zealand in 1985. 275 for 8 Australia vs England in 1907. 276 for 4 Australia vs England in 1898. அதுக்கப்புறம் 288 for 2 Australia vs South Africa in 2006. ஏன்னா
திருப்பியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல the amount of heavy runs you put in as a team, அந்த ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஒரு ஆப்வியஸ்லி ஒரு 320 330 அந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்து 320 330 டார்கெட் இருந்தாலும் the bowling team doesn't bowl the opposition out cheaply and win by 200 runs. ஒரு 260 220 எடுத்து அடிச்சுதான் தோக்குறாங்களே ஒழிய it is always going to be a difficulty in picking up wickets even on day 4 and day 5, even though the spinners will come into the picture because of the rough patches being created. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 67% சீமர்ஸ், 33% ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. Spinners become effective in third and fourth innings invariably in Sydney. That is the history of Sydney. இப்ப டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது யோசிச்சு பாருங்க. இப்ப டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 5 out of 7 டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு 6 out of 8 டைம்ஸ், சாரி 6 out of 8 டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் இப்ப இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து டீம் பேட்டிங் செகண்ட் வந்துட்டு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் அ கான்ட்ரடிக்டிங் ஸ்டாட்ஸ் வேர் ஹவ் யூ ரிசியூம் த டெஸ்ட் மேட்ச் இன் த தேர்ட் இன்னிங்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு, அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல தான் ஸ்ட்ரகிள் ஜாஸ்தி ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க வந்துட்டு எடுத்த லீடை வந்துட்டு அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல கன்சாலிடேட் பண்ணல அப்படின்னா that is where the problem comes, even though the chasing has been a nemesis here. ஒரு 230 240 வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சேஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள நீங்க கீழே இருக்கிற டார்கெட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க டாப் விக்கெட் டேக்கர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 மேட்ச்ல 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற ஷேன் வார்ன். செகண்ட் டாப் மோஸ்ட் விக்கெட் டேக்கர்னா அவர் வந்து ஸ்டூவர்ட் மெக்கில். வான் இல்லைன்னா ஆடுற ஸ்டூவர்ட் மெக்கில் 8 மேட்ச்ல 53 விக்கெட். கிளென் மெக்ரா இல்லாத இடமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் கம்ஸ் கிளென் மெக்ரா 12 டெஸ்ட் மேட்சஸ், he has picked up 50 wickets. Then comes Nathan Lyon 14 டெஸ்ட் மேட்சஸ் 49 wickets. அப்படிங்கும் போது இந்த டாப் 4ல வந்து 3 பேர் வந்துட்டு ஸ்பின்னர் அப்படின்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பாக்ட். இதுல வெறும் ஸ்பின்னர் மட்டும் சொல்லியிருந்தேன்னா ஷேன் வார்னும் சரி ஸ்டூவர்ட் மெக்கிலும் சரி இதை big spinners of the ball, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தென் கம்ஸ் நேதன் லயன் 49 விக்கெட் 14 இதுலன்னா டெஸ்ட் மேட்ச்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இதுல இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நேதன் லயன்ஸ் எக்கானமி இஸ் ஜஸ்ட் 2.92, ஷேன் வார்ன்ஸ் எக்கானமி இஸ் 2.6. ஸ்டூவர்ட் மெக்கில் எப்படின்னா பயங்கரமா திருப்புவாரு ஒழிய நிறைய கொஞ்சம் பேட் பால்ஸ் நிறைய போடுவாரு. அப்படி இருந்தும் அவரோட எக்கானமியும் பாத்தீங்கன்னா ஒன்லி 3.10. Now what kind of impact you can expect the spinners to create here அப்படிங்கிறது இது வந்து கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க உங்களுக்கு யார் வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் 5 கொடுக்குறேன். தட் இஸ் ரிக்கி பாண்டிங் who was averaged 67.27 in 16 matches. ஆலன் பார்டர் 17 மேட்ச்ல 1177 at an average of 56. கிரெக் சாப்பல் 1150 runs at an average of 63. David Boone 1127 runs at an average of 62. And that Steve Waugh 1084 runs with an average of 45. Then comes Stephen Smith with an average of 64.47 with 1096 runs. அதுக்கப்புறம் கீழே உஸ்மான் கவாஜா வராரு. Just because he's down because of the number of runs he has scored and number of test matches played. 9 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 875 runs அடிச்சிருக்காரு at an average of 87.50. இப்ப இந்த ஹை ஆவரேஜஸ் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. உஸ்மான் கவாஜா வந்து 87, அவர் தான் டாப் மோஸ்ட் ஆவரேஜிங்க. இஸ் பிளேட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 50.28. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ரிக்கி பாண்டிங் வந்துட்டு with a strike rate of 62, பார்டர் with a strike rate of 38, கிரெக் சாப்பல் with a strike rate of 52, டேவிட் பூன் with a strike rate of 38, ஸ்டீவ் வா with a strike rate of 48, ஸ்டீவ் ஸ்மித் with a strike rate of 57. இங்கேயும் உங்களுக்கு எப்படின்னா அந்த ஏர்லியரா நீங்க செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ரொட்டேட் பண்றீங்க ஸ்ட்ரைக் லெவலுக்கு மேல என்ன ஆகும்,
பால்ல ஷைன் போச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட் கவர் கேச்சிங், ஒரு ஷார்ட் மிட் கேச்சிங், டீப் ஸ்கோர் லைக் பின்னாடி இருக்கும், பாயிண்ட் பின்னாடி இருக்கும், ரன் ஃப்ளோ நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க செட்டில் ஆயிட்டு எப்படி கிரைண்ட் பண்ணி இன்னிங்ஸ் ஆஃப்டர் 30 ரன்ஸ் பில்ட் பண்றீங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ரன் அடிச்சிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா யூ நீட் டு மேக் ஷூர் தட் ஹவ் யூ டேக் த கேம் ஆன் ஒன்ஸ் யூ கெட் செட்டில்ட் ஆஃப்டர் ஸ்கோரிங் 30 ரன்ஸ். த சேம் தியரி போன டெஸ்ட் மேட்சுக்கு சொன்னாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச், மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் பயங்கரமா பிச்சு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகவும் கிராஸ் நிறைய விட்டுருந்தாங்க. இந்த தடவை இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அவுட். பிளேயிங் 11 இவங்க எப்படி போவாங்க, இங்கிலாந்து எப்படி போவாங்கன்னா, ஐ டோன்ட் சி இங்கிலாந்து சேஞ்சிங் எனி ஒன், ஈவன் தோ a guy like Matthew Potts will be a temptation to play. I don't see them changing the winning combination. They won a test match after 14 years. And I don't see them. They don't want to make any experiment. So their playing 11 will be Zach Crawley, Ben Duckett, Jacob Bethel, Joe Root, Harry Brook, Ben Stokes, Jimmy Smith, Will Jacks, Bryden Cars, Atkinson and Tang. There'll be a temptation also to think about Shoaib Bashir. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஓகே எனக்கு டன் ஃபாஸ்டா போடுறாரு, அட்கின்சன் ஃபாஸ்டா போடுறாரு, கார்ஸ் ஃபாஸ்டா போடுறாரு, ஸ்டோக்ஸ் கேன் ஆல்சோ bowl decently quick, and then I got two part-time spinners. That is, Jax is going to lead the pack along with Joe Root, and Bethel can also bowl some left arms. 7 ஓவர்ல ஒரு 22 ரன்னுக்கு பெத்தலாலையும் போட முடியும் போது I want to make sure that I bat deep. யோசிச்சு பாருங்க, 8ல ஜாக்ஸ் வராரு, நம்பர் 9 பிரைடன் காஸ் இஸ் a capable batsman. Atkinson can bat, everyone knows except Josh Strunk. They don't want to change their combination at all. They're expected to go with the combination. ஆஸ்திரேலியா பாருங்க, Travis Head is going to open with Weatherald, இன்னொரு சான்ஸ் அவர் கொடுப்பாங்க. Labuschagne at 3, Smith at 4, Khawaja at 5 is going to play his last test match. Cameron Green, Alex Carey, Mitchell Starc, Neser, Boland, அவங்க எனக்கு தெரிஞ்சு தி வில் ட்ரை அண்ட் கெட் டாட் மர்ஃபி இன் பிளேஸ் ஆஃப் சை ரிச்சர்ட்சன். அதை அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. அவங்களோட ட்ரெடிஷன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் getting the spinner in was made a telling impact in the 3rd and 4th innings, particularly from day 4 and day 5, because this test match is expected to last the distance. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க கிராஸ உடலைன்னா அந்த சிட்னி பிச் வந்து ட்ரூவா இருக்கும், பேட்டிங் ஆடுறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் உடையாது, சர்ஃபேஸ் ஹார்டா இருக்கும். அப்படிங்கும் போது ஐ திங்க் தேர் இஸ் அ குட் சான்சஸ் ஆஃப் டாட் மர்ஃபி பிளேயிங் இயர். அதை தான் நான் யோசிக்கிறேன். இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு வின் ஃபேக்டர்ன்றது ரொம்ப சிம்பிள். How the batsmen are going to adapt themselves after settling in after 30 balls. Which team is going to bowl economically, not allowing the opposition to score more than 3.2 runs and over, be it first innings, second innings, third innings, fourth innings, that team will have an edge. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லயே இங்கிலாந்தோட அப்ரோச் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தது. அந்த மாதிரி கசமுசான அவங்க வீசல. They've realized it that now they have to play proper test cricket. போன மேட்ச் பெருசா அவங்க அப்ரோச் பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா it was a low scoring game. Okay, 175 target, I'm going to go after the bowling. I don't want to give them a sniff by defending அப்படின்னு. That theory is little bit justified. We cannot be critical on that. ஒரு 305 டார்கெட் அப்ப போய் வீசி அவுட் ஆயிருந்தாங்கன்னா then you can reserve your comments. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அப்ரோச் வாட் தே டுக் டு சேஸ் இட் டவுன் 175 டார்கெட் ஆஃப் 32 ஓவர்ஸ்ல அடிச்சது வந்து இட் கேனாட் பி கிரிட்டிக்கல் இயர். ஸோ இங்கே நீங்க பாத்தீங்கன்னா Travis Head மேக்ஷிஃப்ட் ஓப்பனர், ஈவன் தோ ஹஸ் பீன் ஓப்பனிங் இன் தி ஒயிட் பால் ஃபார்மேட், இப்பதான் வந்து ஒரு ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு அவர் இதுவா வராரு. ரெண்டாவது வெதரால்டு இன்னும் அரைவ் ஆகல, ஈவன் தோ இஸ் அ குட் பிளேயர் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அன் யங்ஸ்டர். அவர் அரைவ் ஆகல. Labuschagne searching for runs. That's a honesty. Steve Smith வந்து unfortunate வந்துட்டு he has been complaining about sighting the ball. Usman Khawaja is playing his last test match. Definitely you'll be having the motivation. He's playing his last match, you know is going to end. Green வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒயிட் பால்ல பண்ண அளவுக்கு இம்பாக்ட் பெருசா பண்ணல. கேரி ஹஸ் பின் பினாமினல். எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஒரு 40 ரன் 50 ரன் அடிச்சிருக்காரு. தென் ஸ்டார்க், நீசர், ஒன் ஆஃப் மர்பி ஆர் Jai Richardson and Boland. இங்க பாத்தீங்கன்னா Crawley is slowly coming back to form. Ben Duckett is new big time. Jacob Bethel என்ன பொறுத்த வரைக்கும் future for England cricket. Joe Root is also short of runs.
ப்ரூக் வந்து ஒரே மாதிரி தான் ஆடுறாரு, அவங்க சொல்லவே முடியாது. ஸ்டோக்ஸ் இஸ் ஆல்சோ ஷார்ட் ஆஃப் ரன்ஸ். ஸ்மித் இந்த சீரீஸ்ல அரை வால, ஜாக்ஸ் அப்படி இப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. கார்ஸ் கேன் பேட், அத்கின்ஸ் கேன் பேட் அப்படிங்கும் போது விங்க்லாண்ட் கேன் ரிஃபைன் தேர் அப்ரோச் ஆஃப் ரியலி ஹேங்கிங் அரவுண்ட் டு ஃபினிஷ் ஆன் ஹை. டெஃபினெட்லி அந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா been keep on reflecting the same thing. Stark has been the one bowler who they're hurting them லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். நியூ பால் இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பால் ஹோல்ட் ஆனப்புறம் இருக்கட்டும், திருப்பி செகண்ட் நியூ பால் இருக்கட்டும், இஸ் த ஒன் ஹூ இஸ் ரியலி ரன்னிங் த்ரூ த இங்கிலாந்து பேட்டிங் லைன். மற்றவங்களாம் ஒரு சப்போர்ட் ரோல் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நீசர் ஹேட் 5 விக்கெட் ஆல் இந்த ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாட் மர்ஃபிஸ் அ வெரி குட் பாலர். ரெவல்யூஷன்ஸ் சூப்பரா இருக்கும், ருப்புன்னு கையில பால் போகும். அதுக்கப்புறம் போலண்ட் இஸ் ஆல்சோ சம்மன். நீங்க விக்கெட் கீப்பரை முன்னாடி நிறுத்திட்டு போலண்டுக்கு நீசர்க்கெல்லாம் போடுறது இட்ஸ் நாட் த ரைட் ஸ்ட்ராட்டஜி அட் ஆல் இன் மை ஒப்பீனியன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜ்டன் குவிக்கா போடுறாரு, அட்கின்சன் குவிக்கா போடுறாரு, கார்ஸ் குவிக்கா போடுறாரு. பென் ஸ்டோக்ஸ் இஸ் ஆல்வேஸ் an energy tank who can come there and lead the attack when needed. அப்படிங்கும் போது with a victory on their back and the confidence coming in, they want to finish on a high. England will go with the slightest of edges, 52-48, and expected to end the series 3-2. Can go any other way. Game changers அப்படின்னு பாத்தீங்கன்னா somehow I feel இந்த பிச் வந்து will be well suited for Joe Root to score runs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் த சேம் ஜோ ரூட் who we are witness. The world class Joe Root is expected to score runs. அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜோட ரெக்கார்ட்ஸ் இங்க சொல்லியிருக்கேன். 9 மேட்ச் ஆடி இருக்காரு, 875 runs with the highest score of unbeaten 195 with an average of 87.50. 450s and 109 test matches. I'm putting my money on Usman Khawaja. So for England, it is going to be Joe Root, and for Australia, it is going to be Usman Khawaja. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. It will look a lot better finishing 3-2 rather than 4-1. The amount of criticism that has been thrown on England is always tough during Australia. No matter what, நீங்க என்ன பெரிய தில்லாலங்கடி டீம் எடுத்துட்டு போனாலும் it is always tough to beat Australia. And Australia, all the teams have faced that. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தே பிளிட்ஸ்ட் அரவுண்ட் இன் 11 days. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து 2 நாள்ல ஜெயிச்சிருக்காங்க, மேக்கிங் இட் 3-2. அவங்க திரும்பி வரும்போது they can come back with some kind of relief that we made a statement, we fought அப்படின்னு. even though the series, the pride of Ashes is lost. பாப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. I'm just giving a slender edge to England considering the way they played the last game. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்க் 4 டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காரு. அவரும் ஹியூமன் பீயிங் தான், இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் எனி யங்கர். எவ்வளவு பெரிய ஒர்க் லோட் அவர் எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா அட்கின்சன் எல்லா டெஸ்ட் மேட்சும் ஆடல, டங் எல்லா டெஸ்ட் மேட்சும் ஆடல, கார்ஸ் ஆடி இருக்காரு. ஸ்டோக்ஸும் வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் நிறைய ஓவர்ஸ் போட்டிருக்காரு. ரிலேட்டிவ்லி சி ஃப்ரெஷ் லெக்ஸ் இங்க கன்சிடர் பண்ணும்போது. அங்க ஒரே ஒரு கொஸ்டின், வெதர் தே ஆர் கோயிங் டு பிளே டாட் மர்ஃபி இன் இங்கிலாந்து. ஐ டோன்ட் see them going with any changes. Let us see whether England can salvage some pride by narrowing the margin of defeat to 3-2 or Australia cantered to 4-1 in Sydney அப்படின்றத பார்ப்போம். We expect it to be a hard fought tussle where the test match is going to last 5 days and it won't be a premature end like how it has happened in the first 2 test matches, one in Perth and one in Melbourne. We'll come back and do a review what exactly has happened in the Ashes series and keep entertaining you the best way possible around the world. Until I come back for yet another episode to entertain you, thanks a lot and bye-bye.